ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடிக்கு பக்கத்தில் 1 ஏக்கர் 80 சென்ட் தென்னந்தோப்பு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் கன்னிவாடிக்கு பக்கத்தில் ஸ்ரீராமபுரம் ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஸ்ரீராமபுரம் ஏரியாவில் இருந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக அதிகபட்சமே ஒரு 2.5 to 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த தென்னந்தோப்பு வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து 1 ஏக்கர் 80 சென்ட்டுங்க. இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஒரு போர் இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று இருக்குது, கமர்ஷியல் சர்வீஸ் ஒன்று இருக்குது. அதே போல் குத்தகைக்கு விட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்டே பண்ணிவிட்டு தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே சின்னதாக ஒரு வீடுமே அமைஞ்சிருக்குங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். அதே போல் இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் இருந்து மண்பாதை 25 அடி மண்பாதையாக கிடச்சிருது. 100 மீட்டர் டிஸ்டன்ஸு கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தம் 1 ஏக்கர் 80 சென்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு தென்னை மரம் தான் அமைஞ்சிருக்கு. இதோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு கூட இருக்காது, 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இந்த இடத்தோட ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இந்த அண்ணன் தம்பி பங்கு கூட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இவங்க வந்து கோயம்புத்தூரில் வந்து செட்டில்டு ஆகிட்டாங்க. ஸோ அதனால் தோட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியல. அந்த ரீசனால் தான் நமக்கு வந்து தோட்டத்தை கொடுக்குறாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். அதே போல் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கேணி அப்படின்னா நம்மளோட அத்துமாலுக்குள்ளே கிடையாது, பக்கத்து தோட்டத்தில் தான் இருக்குது. அதுவும் பங்கு கேணி. 15 நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 15 நாள் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து போர் வந்து போட்டிருக்காங்க, கமர்ஷியல் சர்வீஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அது வேணால் டெய்லியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டியோட சூப்பராகவே வந்து தோட்டத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், தோட்டத்தில் இருக்கக்கூடிய மட்டை எல்லாமே வந்து அப்படியே இருக்குது. மெயின்டைன் பண்ண முடியாதனால தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து வேலைக்கு வந்து ஆள் விட்டுருக்காங்க. மரத்தோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வயசுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்கத்து தோட்டத்தில் அமைஞ்சிருந்தாலும் கூட நம்ம மோட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தோட்டத்தில் இருந்தே போட்டுக்க முடியும். அதுக்கு தகுந்த மெனிக்க ஃபெசிலிட்டியோட சின்னதாக ஒரு மோட்டர் ரூமே கொடுத்து கேணிக்கும் போருக்கும் தனியாக செப்பரேட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடியோவோட எண்டில் இதுக்கான பாத்தியப்பட்ட கேணியை உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். நீங்கள் அப்போ பார்க்கும்போது தெளிவாக தெரியும். இப்போ நீங்கள் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காப்பில் தான் இருக்குது. நான் வீடியோவில் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல, அதனால தான் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்த வாங்கி நீங்கள் வந்து உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்கம். ஆல்ரெடி அவங்க உருவாக்கி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் அதில் சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பார்க்கணும். இப்போ தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை ஒட்டியே சின்னதாக ஒரு 4 அடி 3 அடிக்கு குழியை தோண்டி அதில் வந்து உப்பு, ஆட்டுச்சாணம், அதே போல் வந்து இப்போ வேஸ்ட்டாக கிடக்கக்கூடிய இலத்தலை ப்ளஸ் மாட்டுச்சாணம் இது எல்லாமே போட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இதுக்குன்னு தனியாக வந்து லிக்யூடெல்லாம் இருக்குது. அதை வாங்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஈல்டு கொடுக்குங்க. நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக பண்ணுறவங்களுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தென்னை மரத்துக்குன்னு சில பக்குவங்கள் இருக்குது. அதை வந்து கரெக்டாக நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னாலே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை வாங்கி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊடு பயிராக வந்து நம்ம வந்து தர்பூசணி போடலாம். நிறைய வந்து அக்ரி ஓரியன்டாக நிறைய இருக்குங்க தென்னை மரம் அப்படின்னாலே. இதில் இருக்கக்கூடிய மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணுங்கிறதுனால நீங்கள் எது வச்சிங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு உடனே வந்து கிடச்சிரும். கரிசல் மண் அப்படின்னா தான் சிலது சாகுபடி பண்ண முடியும், சிலது சாகுபடி பண்ண முடியாது. ஆனால் செம்மண்ணுக்கு எல்லாமே வந்து பண்ண முடியும். பக்கத்தில் வந்து நமக்கு கொடைக்கானலும் நியர்பையாக அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து ரோஸ் இதெல்லாம் போட்டு கூட வந்து நம்ம சைடு பிஸ்னஸ் மாதிரி ஏற்றுமதி வந்து பண்ண முடியுங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நமக்கு எங்கேயுமே ஸ்பேஸ் விடல. 10 அடிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னை மரங்கள் வந்து நமக்கு வச்சுருக்காங்க. இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு வந்து நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். அதே போல் இந்த தென்னந்தோப்பில் தண்ணி போகிறதுக்கு தகுந்த மெனிக்க எல்லா ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. பைப்லைன் கனெக்ஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. இடத்த நீங்கள் வாங்கிட்டு சுற்றிலும் வந்து நீங்கள் ஃபென்சிங் போட்டு சொட்டு நீர் பாசன மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து இடத்த வந்து சூப்பராகவே நம்ம வந்து இன்னும் நல்லாவே உருவாக்கிட முடியும். ஆல்ரெடி மரங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும்,
நல்லா பச்சை பசேர்னு தான் இருக்குது. அப்போதைக்கு ஆளுகள் மட்டும் விட்டு அப்பப்போ தண்ணி மட்டும் விடுறதுக்காக மட்டும் ஆளுகளை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த தோட்டத்தில் நமக்கு வந்து ஒரு வீடு அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். அதான் வீடு. ஹாஸ்பிட்டாஸ் வீடு தான் வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்க. ஒருத்தவங்கள வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ண வச்சுக்க முடியும். ஸ்டே பண்ண வச்சுட்டு குத்தகைக்கு விட்டு அவங்க வந்து தோட்டத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்க முடியும். இதுக்கு சைடில் அதாவது இந்த வீடு தெரியுது பார்த்தீங்களா, இதிலேருந்து இன்னும் வந்து நமக்கு ஒரு 40 அடி நடந்து போகணும். அந்த டிஸ்டன்ஸில் வந்து கேணி வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. அதே போல் இதில் இருக்கக்கூடிய தென்னை மரம் நல்ல காப்பில் இருக்கிறது 10 வயசுக்குள்ளே இருக்கிற மரம் ஒரு 200லேருந்து 250 மரம் வரும். சின்ன மரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 தென்னை மரம் வந்து வச்சுருக்காங்க அங்கங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்தோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருங்க. இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 70 அடிக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கு கம்மியாக வந்து இருக்காது. அதிலிருந்து அப்படியே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரைட்டாக கடைசி வரைக்கும் வந்துடும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த க்ரீன் கலர் துணியெல்லாம் போட்டிருப்பாங்க. அது வரைக்கும் நமக்கு வந்து அத்துமால். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த இடத்தோட அமைப்பு நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு பின்னாடி க்ரீன் கலர் துணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு அத்துமால். இந்த 3 தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டை ஒட்டி ரைட் சைடு கார்னரில், இதிலிருந்து ஒரு 40 to 50 அடி போகணும். அந்த டிஸ்டன்ஸில் தான் வந்து கேணி வந்து அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைகள் இருக்கிறதுனால கேணி இருந்துச்சுன்னா நம்ம சேஃப்டி பர்பஸுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த இஷ்யூவுமே இதில் வந்து கிடையாது. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, தோட்டம், ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், கடைசியாக வந்து உங்களுக்கு கேணியை காட்டுறேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், இது வந்து பக்கத்து தோட்டம். பக்கத்து தோட்டத்தில் தான் நமக்கு வந்து இந்த கேணி அமைஞ்சிருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு கார்னரில் வந்து நம்ம அந்த வீடு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வீடு வந்து தெரியும். இதுக்கும் அதுக்கும் நல்லா டிஸ்டன்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் கேணிலேயே வந்து தண்ணி வந்து நமக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்களுக்கும், வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.